ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன்சி சாரீ தான் நம்ம அந்த சாரீத்தை வந்து வேர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டு மோஸ்ட்லி வந்து காலேஜஸ் கேர்ள்ஸு, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் இது பண்ணவங்க வந்து நம்ம வந்து வேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேடு, ரெட் கலர் அண்டு நேவி, அதாவது லைட் நேவி ப்ளூ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து வேர் பண்ணும்போது, அப்புறம் பிளாக் இந்த மாதிரிலாம் அந்த ஓவரால் ஒரு சில கலர் இருக்குது. அதை வந்து நம்ம பிளைனாகவும் நார்மல் டிசைன்ஸ், அதாவது பார்டர் லைனில் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் வச்சு இது பண்ணும்போது செம்ம லுக்காகவும் அட்ராக்டிவாக ஒரு பார்ட்டி வேருக்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ப்ரிட்டியான கலர், அந்த ஒரு இதை தான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன். வாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த சாரீ தான் வந்து வேர் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ப்ரிட்டி, அதாவது ஒரு ரோஸ் மில்க் கலரில் பிங்க் அந்த கலரில் இருக்கும். நல்லா வேர் பண்ணால் செம்ம லுக்காக இருக்கும். அது ஃபேராக இருக்கிறவங்க வேர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பிளைன் ப்ளவுஸாக போட்டால் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். பிளைன் ப்ளவுஸாக போட்டோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும், அழகாகவும் செம்ம லுக்காகவும் கொடுக்கும். ஏன் கேட்டிங்க அப்படின்னும் போது பிளைன் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒர்க்கு ப்ளவுஸ் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சாரீ இதுக்கு வந்து இந்த சாரீ இதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் டிசைன்ஸும் வந்து செம்ம லுக்காகவும் இதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வேர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது லுக் வைஸில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நம்ம பிளைன் ப்ளவுஸாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அந்த கலருக்கு வந்து ஒயிட் ப்ளவுஸ் வந்து செம்மையாக இருக்கும். அந்த சீவ்லெஸ் ஒயிட் இதில் வந்து சீவ்லெஸ்ஸாக போட முடியல, கிரேப் இதில் அந்த வெல்வெட் இது சொல்லுவோம்ல அந்த ப்ளவுஸ் இதில் நல்லா வந்து சீவ்லெஸ்ஸாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட், அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் ரிசப்ஷன் இதுக்கு போட பார்த்தீங்களா, அந்த மாதிரி லுக்கு வந்து செம்மையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து அப்படி நீங்கள் மேட்சிங்காக போடணும், பிங்க் போடுங்க. அதிலே உள்ள பிங்க்கு தான் ஃபுல் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல் வேலும் வந்து வேர் பண்ணலாம். ஆனால் பிளைன் ப்ளவுஸாக போடுங்க, அப்போ தான் வந்து செம்மையாக அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து இந்த சாரீ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு பாயிண்ட் இதிலேருந்து எடுத்து நல்லா வந்து நெக்ஸ்ட்டு வந்து சொருகிட்டு அது அந்த இதில் தான் எண்டு விடலை, அப்படியே டபுளாக தான் விட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து லைன் இதாக போட்டாலும் சூப்பராக இருக்கும், லைனாக. ஆனால் ப்ளவுஸ் வந்து ஒரு கலரில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக நல்லா தான் காட்டும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இல்லை, கொஞ்சம் வந்து இந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஓரளவு வந்து இந்த சைஸில் எடுத்துருக்கேன். அப்படி எடுத்திங்கன்னா அந்த ப்ளீட் வந்து கீழே பார்க்கும்போது ஒன்று போல் அழகாக நமக்கு நீட்டாக சூப்பராக தெரியும். அதனால தான் வந்து இந்த சைஸில் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்புறமா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் வந்து நமக்கு வந்து என்ன நல்லா அழகாக தெரியும். அண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சாரியில் வந்து நல்லா ஒன்றோட இது பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பார்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் இது இந்த இடத்துல வர மாதிரி
நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். குட்டி பின் இருந்தால் எடுத்துக்கோங்க. குட்டி பின்னில் வந்து இது பண்ணீங்க அப்படின்னும் போது அண்ட் ஓவராலாக வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பின்னை வச்சு கரெக்டாக இப்போ நீங்கள் குத்தி கரெக்டாக நிற்கிதா, அதனால் இப்போ குத்திட்டிங்க அப்படின்னும் போது மோஸ்ட்லி வந்து விலகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நமக்கு வந்து ஒன்று போல் நிற்கும். இந்த குத்தமே இந்த நிற்கிது பாருங்கள். அப்புறமா நல்லா பின்னாடி தள்ளி கூட குத்திக்குவோம். இப்போ இந்த லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். லுக் வைஸ் வந்து நல்லா ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒன்று போல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஜோல்ஸ் வந்து வேறு பண்ண அவசியம் இல்லை. அண்டு இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, இது ஒன்று போல் இப்படி கொண்டு வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வந்து ஒன்று போல் இதாக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கனக்குள்ளே வந்து நீங்கள் பின் பண்ணாலும் பின் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து அழகாக சூப்பராக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், லவ் யூ.